பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் மற்றும் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு சார்பாக கடந்த 3 ஆண்டுகளாக 104 மனநல ஆலோசனை மையம் மூலம் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல 144116 என்ற அழைப்பு மையம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மனநல ஆலோசனை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வெளியான நிலையில் 7ஆம் தேதியன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை DMS வளாகத்தில் 104 மனநல ஆலோசனை மையம் செயல்பாட்டிற்கு வந்தது. அன்றிலிருந்தே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களின் தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவது, மறுதேர்வு எழுதுவதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதுபோல தோல்வியடைந்த மாணவர்களுக்கு பெற்றோரின் மூலம் ஏதேனும் அழுத்தம் ஏற்படுகிறதா என்பது தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக பெற்று வருகிறார்கள். கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுது, எனக்கு கவுன்சிலிங் சர்வீஸ் தேவை அப்படி ஏதாவதுன்னா 144 நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. சரிங்களா? ஓகே சரிங்கம்மா. இந்த நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா, 144 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 16. ஆமாம், அந்த 5 நம்பர் தான். அது ஹெல்ப்லைன் நம்பர் தான். மனநல ஆலோசனைக்கான இலவச சேவை தான், கவர்மெண்ட் மூலியமாக இருக்கிறது தான். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசலாம். சரிங்களா? கடந்த 7ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையிலும் 51,000 மாணவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக 104 தொலைபேசி மருத்துவ உதவி தகவல் மையத்தின் மூலம் 30 மனநல ஆலோசகர்களும் 144116 நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையத்தில் 4 மருத்துவ உளவியல் ஆலோசகர்கள் மற்றும் 1 மனநல மருத்துவரை கொண்டு செயல்பட்டு வருவதாக மனநல ஆலோசகர் பிரேமா சுபத்ரா தெரிவிக்கிறார். 10th and 12th வந்து ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம 14416 கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கால்ஸ் எந்த மாதிரியான கால்ஸ் வருது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி இருக்க கால்ஸை நம்மளும் அனலைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெவலில் கவுன்சிலர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு ஹை ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இதை பார்க்குறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு தேவை இருக்குது, ஹை ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா நம்ம இமீடியட்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு இந்த மையத்திலிருந்து தொடர்பு கொண்டு அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்களா, அப்படி மன அழுத்தத்தில் இருந்தால் அவர்களுடன் உரையாடி தவறான எந்த ஒரு முடிவும் எடுக்காத வகையில் அவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்படுகிறது. மறுதேர்வு நடைபெறுவதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அந்த மறுதேர்வின் மூலமாக தேர்ச்சி பெற்று மீண்டும் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் கல்லூரி பள்ளி தொடலாம் என்ற நம்பிக்கை ஊட்டி வருவதாக 14 சேவை மையத்தில் பணியாற்றும் மனநல ஆலோசகர் சுவாதி தெரிவிக்கிறார். இப்போ ரிசல்ட் வந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இந்த போஸ்ட் எக்ஸாம் எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டைமில் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பேரண்ட்ஸ் சேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, அந்த குழந்தைங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணும்போது அந்த மாதிரி எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அகாடமி டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, கெரியர் கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறன்றது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபெயிலியர்ஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு ஒரு ஹோப் எப்படி கிரியேட் பண்ணுறன்றது மாதிரி போயிட்டுருக்கு. மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோர்களுக்கும் இந்த மையத்தில் இருந்து ஆலோசனை வழங்கப்படுகிறது. அதேபோல பெற்றோர்களால் ஆலோசனை வழங்க முடியாத மாணவர்கள் குறித்து பெற்றோர்களும் இந்த மையத்திற்கு தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும், எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள், அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை தொலைபேசியின் மூலமாக மனநல ஆலோசனை வழங்க முடியாத பட்சத்தில் அருகே இருக்கக்கூடிய மனநல மையத்திற்கு அழைத்து வந்தால் அவர்களுக்கு நேரடியாகவும் மனநல ஆலோசனை என்பது வழங்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனை என்பது வழங்கப்பட்டுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பில் மாணவர்களுக்கும் இன்றிலிருந்தே மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நீட் தேர்வு முடிவுகள் வந்த பிறகும் அதில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் தொடர்ந்து இந்த மையத்திலிருந்து ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுத் தேர்வில்
தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை மட்டும் அல்லாது மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு தங்களின் பயணத்தை எப்படி வெற்றி நடையோடு செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த சேவை மையத்தின் மூலமாக நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையம் என்பது தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ஷெலினா.